ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம தலைமுடி நல்ல ஃப்ரிஸியாக நல்ல அடர்த்தியாக நம்ம முடி வளர்கிறதுக்கும், நம்ம முடி வந்து பிரேக்கேஜ் இல்லாமல் வளர்கிறதுக்கும் நம்ம இன்றைக்கி எப்படி ஒரு ஹேர் பேக் போடலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையானது இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிறது உளுந்து எடுத்திருக்கோம். இதை நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் வந்து இந்த வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கருப்பு உளுந்து வேணுனாலும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் உங்கள் தலை முடிக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ எனக்கு தேவையான அளவுன்னு சொல்லும்போது நான் இந்த அளவு குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் எடுத்தேன்னா இதை நான் 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுடுவேன். நைட்டு ஊற வச்சுட்டு நான் வந்து கிரைண்டரில் மாவு நம்ம இட்லிக்கு அரைக்கும் முன்னாடி நான் இதை போட்டு அரைச்சிடுவேன். அரைச்சேன்னா எனக்கு வந்து அதை நான் தலையில் எனக்கு தேய்க்கும் போது என்னோடய முடி லென்த்துக்கு நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பொதுவாகவே இது வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து நல்ல முடி ஃப்ரிஷ்ஷியாக தெரியணும், நல்லா அடர்த்தியாக தெரியணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணோன்னா நல்லாவே பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் வந்து நம்ம நார்மலாக நம்ம தலைமுடிக்கு நிறைய வெந்தயம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நானும் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது யூஸ் பண்ணும்போது என்னென்னா முடி நல்லா அடர்த்தியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முடிக்கு நம்ம நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே நம்ம அதை லைட்டாக வாஷ் பண்ணிட்டு போனோன்னா முடி பின்னல் ஒவ்வொன்றும் நல்லா அடர்த்தியாக தெரியும். நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த உளுந்து போட்டோன்னா நமக்கு வந்து அதில் புரோட்டீன் சத்து இருக்கிறனால ஹேர் நல்லா வந்து புதுசாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். அதுக்கு தேவையான சத்தும் முடிக்கு தேவையான சத்தும் நல்லாவே கிடைக்கும். உங்கள் முடியும் வந்து கட்டாகிலாம் விழாது. நல்லா முடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக வளரும். உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நல்லாவே இது உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை நான் கழுவிட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா இப்படி நான் வந்து எனக்கு நல்லா இந்த அளவு எனக்கு போதுமான அளவாக இருக்கும். நான் இப்போ இந்த அளவு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து தலையில் முடியல நம்ம வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா நுனி எண்டு வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பொறுமையாக நீங்கள் ஸ்கேல்ப்லேருந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் 1/2 hour நான் ஊற வச்சுடுவேன். நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே நான் வாஷ் பண்ணிக்குவேன். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு எக் ஒயிட் எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் ஷாம்பே போட தேவையில்ல. உங்களுக்கு ஸ்மெல் வரும், அது வேணான்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து ஷாம்பு நான் வந்து ஹோம்மேடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் இது உள்ள ஒரு எக் எடுத்து உள்ளே ஊற்றிக்குவேன். உள்ளே ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை தலையில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஷாம்பே தேவை கிடையாது. நல்லா அழுக்கு போயிடும். நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் வேலைக்கு எங்கேயும் போகும்போதுனா தான் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணால் ஸ்மெல் வருமானு பார்க்கணும். ஆனால் இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிறோன்னு சொன்னாலும் நம்ம அது போடும்போது நம்ம முடி நல்லா வளர்றது அடர்த்தி ஆகிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்ச நாளிலே நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்கள் அது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இப்போ இதை ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக நீங்கள் காய விட்டாலே போதும். ஹீட்டர்லாம் நீங்கள் போடாதீங்க. நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் முடி வந்து நிறையா வந்து உங்களுக்கு இது போட்டோன்னா கொஞ்சம் முடி வந்து மொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீ ஹேர் சீரம் வேணாலும் கூட உங்களுக்கு அதை அப்ளை பண்ணனா பண்ணிக்கோங்க. ஆனால் அது தேவையில்லை தான். இந்த மாதிரி நம்ம இது மட்டும் யூஸ் பண்ணும்போதே நமக்கு ஹேர் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் இது போட்டால் மட்டும் முடி வளர்ந்துருமா அப்படிங்கும்போது இதுவும் போடுங்க. இது கூட நீங்கள் உளுந்து வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் எதனாவது உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட முடி நல்லா வளர்கிறதுக்கும் பெனிஃபிட் தெரிகிறதுக்கும் உதவியாக இருக்கும். நமக்கு சாப்பாடு மட்டுமே நமக்கு வந்து இது வெறுமனையாக இந்த ஹேர் பேக் போட்டுட்டு நம்ம உள்ளேயும் நம்ம எடுத்துக்கும் போது தான் அது நல்லாவே முடி வளர்கிறதுக்குங்கிறது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஹேர் பேக் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. வாரத்தில் ஒரு 2 ஹேர் பேக் நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ, எத்தனையோ ஹேர் பேக் இருக்குது, நீங்கள் போடுங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும், நல்லா முடியும் வளரும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.